நண்பர்களே, எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். புதிய வருடம் வருகிறது, காலண்டர் மாறுகிறது, தேதி மாறுகிறது. ஆனால் நம்ம வாழ்க்கை உண்மையிலே மாறுதா? ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார். ஒவ்வொரு புத்தாண்டு தினமும் அவர் ஒரு பழைய மரப்பெட்டியை திறப்பார். அந்த பெட்டிக்குள் பொன்னோ பணமோ இல்லை. அதில் இருந்தது அவரின் வாழ்க்கையின் பாரங்கள். பேசாமல் முடிந்த ஒரு நட்பு, கோபத்தில் உடைந்த ஒரு உறவு, மன்னிக்காமல் விட்ட ஒரு மனிதர், அன்றைக்கு இப்படி செய்திருக்கலாமே என்ற 1000 வருத்தங்கள். ஒரு நாள் அவருடைய பேரன் கேட்டான், தாத்தா, இந்த பெட்டியை ஏன் ஒவ்வொரு வருடமும் திறக்கிறீர்கள்? முதியவர் சிரித்தார். இந்த பெட்டியை திறக்காம நான் எந்த வருடத்தையும் தொடங்கியதே இல்லை கண்ணா. இந்த பாரங்களை ஒவ்வொரு வருடமும் நான் தூக்கிட்டு நடந்தேன். அதனால்தான் என் புதிய வருடங்கள் எல்லாம் பழையபடியே இருந்தது. அந்த நாள் புதிய வருடம். அவர் அந்த பெட்டியை மெல்ல மூடினார், பூட்டினார். முதல் முறையாக அதை அலமாரியில் வைத்துவிட்டார். பேரன் கேட்டான், தாத்தா, இந்த வருடம் பெட்டியை திறக்கலையா? முதியவர் மெதுவாகச் சொன்னார், இல்ல கண்ணா, இந்த வருடம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் கடந்த காலத்தை இந்த வருடத்துக்குள் நான் கொண்டு வரமாட்டேன். அந்த நாள் முதல் அவருடைய சிரிப்பு மாறியது, நடையும் மாறியது. மனம் லேசானது. அதே வாழ்க்கை, ஆனால் மனசு புதுசு. நண்பர்களே, புதிய வருடம் நம்ம வாழ்க்கைக்குள் மந்திரம் கொண்டு வராது. ஆனால் நாம் எடுத்த ஒரு முடிவு புதிய வாழ்க்கையை கொண்டு வரலாம். பழைய வருடத்தோடு கோபத்தை விட்டுடலாமா? வருத்தத்தை விடலாமா? தேவையில்லாத பாரங்களை நம்ம மனசிலிருந்து கீழே வைக்கலாமா? ஏனென்றால் புதிய வருடம் மாறணும்னா நாம் சுமக்கும் பழைய வலிகள் போகணும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைதியையும் புதிய தொடக்கத்தையும் கொண்டு வரட்டும். உங்கள் வாழ்க்கையில் சிரிப்பு அதிகமாகட்டும், கவலைகள் குறையட்டும், மனம் லேசாகட்டும். விட்டுச் செல்ல வேண்டியதை விட்டுச் செல்லும் துணிவும், பிடித்துக்கொள்ள வேண்டியதை பிடித்துக்கொள்ளும் ஞானமும் இந்த புதிய வருடம் உங்களுக்கு தரட்டும். இந்த புத்தாண்டு உங்கள் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய வெளிச்சமாக மாறட்டும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.